தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய வேத பாடம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 முதல் 10 வரை. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தப்படி இளைஞர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, 1 பேதுரு 5வது அதிகாரம் 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய அறிவுரைகளை இங்கு அழகாக சொல்லுகிறார். முதலாவதாக 3வது வசனத்தில் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று, 2வது 5வது வசனத்தில் கீழ்ப்படியுங்கள், 3வது 5வது வசனத்தில் அணிந்து கொள்ளுங்கள், 4வது 6வது வசனத்தில் அடங்கி இருங்கள், 7வது வசனத்தில் அவர் மேல் வைத்து விடுங்கள், 8வது வசனத்திலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், 8வது வசனத்தில் திரும்பவுமாக விழித்திருங்கள், 9வது வசனத்தில் உறுதியாய் இருங்கள், 9வது வசனத்தில் திரும்பவும் சொல்லுகிறார், எதிர்த்து நில்லுங்கள் பிசாசுக்கு. கடைசியாக உறுதியாய் இருங்கள் என்று 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய அறிவுரைகளை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, சபை வளர்ச்சிக்காக, தனிப்பட்ட வளர்ச்சிக்காக ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து தியானியுங்கள். இந்த 10 காரியங்களையும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 2 பேதுரு இந்த 2 நிருபங்களையும் பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு பேதுரு அவர்கள் எழுதுகிறார்கள் அழகாக. கிருபையின் சுவிசேஷத்தை குறித்தும் நாம் தேவனுடைய வார்த்தையில் வளர வேண்டும். எல்லா காலத்திலும், எல்லா சமயத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரை சார்ந்து பழகியிருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். கர்த்தருடைய கிருபை உங்களை பாதுகாப்பதாக. ஆமேன், ஆமேன்.